நம்ம மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் சித்தாலப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க சித்தாலப்பாக்கம் பிரைம் லொகேஷனாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சங்கராபுரம் லொகேஷன் தான். இன்னைக்கு சங்கராபுரத்தோட ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு வேற மாதிரி நம்மளுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குங்க. சங்கராபுரத்திலே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேண்டில், அதுவும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரிங்களா? இது எது மாதிரி டைப்பான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனரில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஆடி மாதமாக இருக்குது. ஆடி மாதம் முடிஞ்சோடனே நாங்கள் ஒரு ஃப்ளோர் பிளான் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் ஏன் வீடியோ ஷூட் பண்ணி இப்போயே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹரியனுக்கு ஒரு 30க்கு 40 சங்கராபுரம் லொகேஷன்லேயே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உடனே வீடு கட்ட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சித்தாலப்பாக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னாலே 1 crore மேலே நம்மளுக்கு போயிடுது. அது எல்லாருக்குமே தெரியும். ப்ராப்பர்ட்டி பற்றி சர்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சித்தாலப்பாக்கத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல லொகேஷனில் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். என்னடா ஒரு வாரமாக வீடியோவே போடலையே, ஆள் காணாமல் போயிட்டானா, இல்லை போகிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டிங்களா? ஏன்னா நிறைய கால்ஸ் நம்மளுக்கு வந்தது. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் போடலையா, ஒரு வாரம் ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கால்ஸும் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா வீடியோஸ்லாம் ரெகுலராக நம்ம போடணும், ஒரு நாளைக்கு 10 வீடியோ கூட போடலாங்க. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால என்னால் வீடியோஸ் எதுவுமே இந்த ஒரு வாரமாக சரியாக போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராகவே நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். சரிங்களா? சரிங்க, இன்றைக்கி நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் சித்தாலப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க சித்தாலப்பாக்கம் பிரைம் லொகேஷனாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சங்கராபுரம் லொகேஷன் தான். இன்றைக்கி சங்கராபுரத்தோட ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு வேறு மாதிரி நம்மளுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குங்க. சங்கராபுரத்திலே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேண்டில், அதுவும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரிங்களா? சரிங்க, இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துறேன் மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இது எது மாதிரி டைப்பான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனரில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஆடி மாதமாக இருக்குது. ஆடி மாதம் முடிஞ்சோடனே நாங்கள் ஒரு ஃப்ளோர் பிளான் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் ஏன் வீடியோ ஷூட் பண்ணி இப்போயே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹரியனுக்கு ஒரு 30க்கு 40 சங்கராபுரம் லொகேஷன்லேயே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உடனே வீடு கட்ட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சித்தாலப்பாக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னாலே 1 crore மேலே நம்மளுக்கு போயிடுது. அது எல்லாருக்குமே தெரியும். ப்ராப்பர்ட்டி பற்றி சர்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சித்தாலப்பாக்கத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல லொகேஷனில் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் மட்டும் நம்மளுக்கு 30 வந்துடும். சரிங்களா? 30 அடி ஃப்ரண்டேஜ். லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வரும். 30க்கு 40 வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி வாசல், மெயின் வாசப்படி இருக்கும் பார்த்தீங்களா? மெயின் வாசப்படி நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 2 கார் பார்க்கிங்கோட பிளான் பண்ணிருக்காங்க. வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் 2 BHK தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2 பெட்ரூம் வந்துடும், ஒரு ஹால் வந்துடும், 2 ரெஸ்ட் ரூம் வந்துடும். சரிங்களா? 2 கார் பார்க்கிங் வந்துடும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டன் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இது மாதிரி தான் இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹரி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் விட்டுருங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வேணும், இல்லை நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும், எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரிக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா சேர்ந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா பிளான் வச்சிருந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக தேவைப்படுது. நல்ல லேண்டாக இருந்தால் சொல்லுங்கள், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் 2 பேர் சேர்த்து எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சஸ்கோல் சொந்தங்களே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 3 BHK வேணும், 4 BHK வேணும், இல்லை எனக்கு 5 BHK வேணும் அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். 6 மந்த் நம்மளுக்கு டைம். இப்போ வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட டைம் வந்து 6 மந்த்து. இப்போ நம்மளோட பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாகவே நம்மளோட பிராண்டில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பொன்மார்லேருந்து நீங்கள் என்கிட்ட என்ன பட்ஜெட்டில் கேட்டீங்களோ அந்த பட்ஜெட் எல்லாமே இப்போ நம்மளே பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இப்போ நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம், இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் யமகா ஷோரூம்னா எல்லாருக்குமே தெரியும். சித்தாலப்பாக்கத்தோட க்ரோத் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம மேடவாக்கம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு க்ரோத் ஆகிட்டு இருந்தது. மேடவாக்கம் இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. ஒரு இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் வாங்க போனாலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போனாலே ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு நல்ல இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு அடுத்த க்ரோத் பார்த்தீங்கன்னா வேங்கிவாசல் நம்மளுக்கு ஃபுல்லாகவே க்ரோத் ஆகிடுச்சு. இன்றைக்கி இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் 7000 வரைக்கும் நம்மளுக்கு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஏரியா நம்மளுக்கு சித்தாலப்பாக்கம் ஏன் ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி இவ்வளோ க்ரோத் ஆகிட்டு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா OMR நியர்பை இருக்குது.
நீங்கள் ஓஎம்ஆரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மேடவாக்கமும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சுங்க, ஒரு 70% வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சு வச்சுக்கிங்களேன். இந்த சங்கராபுரம் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஒரு நல்ல இடத்துல லேண்டு கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் இருந்தால் தான் ஒரு நல்ல பிளாட்டே உங்களால் வாங்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தாலப்பாக்கம் 60 ஃபீட் ரோட்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த யமகா ஷோரூம் இருக்கும், யமகா ஷோரூம் ஒட்டின மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கேருந்து ஒரு 900 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது. சுற்றி ஏரியா ஒரு வாட்டி காட்டிட்டுங்க. சுற்றி நீங்கள் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே எவ்வளோ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு எல்லாமே நீங்கள் லைவாகவே பார்த்துங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயும் பாருங்கள், இதான் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நம்மளுக்கு கட்டிட்டு இருக்காங்க சரிங்களா. ஏன்னா ஃப்ரண்டேஜ் மட்டுமே 30 அடி வந்துடுதுங்க. இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படிலாம் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமோ அது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நாங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பெட்ரூம் வந்துடும், 2 ரெஸ்ட் ரூம் வந்துடும், ஒரு கார்டனிங் ஸ்பேஸ், 2 கார் பார்க்கிங் வந்துடும். எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,15 lakhs 1,15 லட்ச ரூபா நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டி நம்மளுக்கு ப்ரைஸ் நெகோசியேஷனும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இல்லை எங்களோட ஃப்ளோர் பிளானில் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா நான் இந்த ப்ரைஸ் 1,15 lakhs நான் சொல்லியிருந்தேன். இல்லை உங்களுக்கு ஒரு 5 BHK வேணும், இல்லை உங்களுக்கு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வேணும், ஹரி எனக்கு வந்து ஃபுல்லாக நம்ம சைடு ஃபுல்லாக கார்டனிங் விட்டுட்டு நான் அது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டைமில் வந்து புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த 30x40 நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சித்தாலப்பாக்கம் மேடவாக்கம் லொக்கேஷனில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்டிருக்கீங்க. ஹரி என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 1,30 lakhs 1,15 lakhs இதில் எனக்கு ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பிளான் பண்ணி நாங்கள் எடுத்து வந்துருக்கோம் சரிங்களா. சீக்கிரமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தா ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். அதை விட இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா. சரிங்க, நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.